Hey friends, welcome back to Vijis school cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பால் கடம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சுலபமாக, ஈஸியாக, குயிக்காக எப்படி வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 லிட்டர் பேக்கெட்டு ஒன்று எடுத்திருக்கேன். பசும்பால் இருந்தாலும் ஓகே, பசும்பாலும் இன்னும் நல்லா வரும். இதை ஒரு பேனில் நாம் ஊற்றிட்டு நல்லா வந்து பொங்க விடலாம். பால் வந்து நல்லா பொங்கினதும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சுருங்க. பால் வந்து பொங்கட்டும். இப்போ பால் வந்து லைட்டாக பொங்கிடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நாம் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சிடலாம். நான் வந்து அகர் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டிக்கு அகர் ஸ்டிக் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அகர் பவுடர் கூட விற்கிது, ஜெலட்டின் பவுடர் கூட விற்கிது. அது மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது அகர்ன்றதுனால இது வந்து கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த வெயில் டைமில் இதை வந்து நம்ம சேர்த்து செய்யும்போது ஹீட்டை குறைச்சி நம்மளுக்கு வந்து குளிர்ச்சியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இது பால் பவுடர் எடுத்திருக்கேன், மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை நிறைய பேர் வந்து ஹோம்மேட் மில்க் பவுடர் வச்சுருப்பீங்க, அதே இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இந்த பால் பவுடர், இந்த அகர் இது எல்லாமே நல்லா வந்து கரையணும். அகர் கரைஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு அந்த பால் கடம்பு வந்து கிடைக்கும். நல்லா ஒரு திக்கான ஒரு இதில் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் நல்லா இடித்து அந்த விதைகளை மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்ததாக இதுக்கு சர்க்கரை நம்ம சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா ரொம்ப இனிப்பாக இருக்கும். 3/4 கப்பு வந்து ஒரு நார்மலான கரெக்டான பர்ஃபெக்டான இனிப்பு தரும். உங்களுக்கு இனிப்பு சுவை அதிகம் வேணும்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த சர்க்கரை நல்லா கரையணும். இந்த சர்க்கரை, இந்த அகர் இது எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சாதான் நம்மளுக்கு வந்து அந்த பர்ஃபெக்டான அந்த புட்டிங் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதனால் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா சர்க்கரை வந்து கரைஞ்சி வரட்டும். அடுத்ததாக இது எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு கலருக்காக நான் 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வந்து குங்குமப்பூ இருந்ததுன்னா அதை பாலில் கரைச்சிட்டு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கலர் கொடுக்கும், நல்ல ஒரு மணமும் கொடுக்கும். நாம் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து எந்த வித வாசனையும் வராது நாம் கொஞ்சமாக சேர்க்கறதுனால. அந்த ஒரு எல்லோ க்ரீமி கொடுக்கும், பார்த்திங்கன்னா எல்லோ க்ரீமி கலரில் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்கும். அதனால் நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மஞ்சத்தூள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். அப்படி எதுவுமே வேணான்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். வெறும் ஒயிட்டாகவே இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகி இருக்குது. நம்மளுடைய அந்த அகர்லாம் வந்து நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ நாம் இதை எடுத்து ஒரு மோல்டுலேயோ அப்படி இல்லைன்னா வந்து நம்ம டீ குடிக்க போவோம் இல்லைங்களா, அந்த டம்ளர்லேயோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லை புட்டிங் மாதிரி வேணும்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பவுலில் கூட செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த டீ குடிக்கிற டம்ளரை தான் செட் பண்ண போகிறேன். அதனால் இதில் வந்து லைட்டாக நான் வந்து நெய் வந்து க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெய் அப்படி இல்லைன்னா ஆயில், இது ரெண்டுத்தில் நீங்கள் எதுனா ஒன்று நீங்கள் க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். பொதுவாக அகர் சேர்க்கும்போது எதுலேயுமே ஒட்டாது. இருந்தாலும் நம்ம ஒரு சேஃப்டிக்கு வந்து அதை க்ரீஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வரும். அதனால் உங்களுக்கு எத்தனை மோல்டு அந்த கிளாஸ் வேணுமோ அத்தனை கிளாஸில் நீங்கள் க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. நான் வந்து எடுத்துருக்கிற பாலுக்கு 4 கிளாஸ்க்கு வந்தது எனக்கு கரெக்டாக. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அகர் அந்த இதை இதில் சேர்த்துடலாம். அந்த பாலை நல்லா ஃபுல் கிளாஸுமே நீங்கள் ஊற்றலாம். இப்போ எனக்கு இன்னொரு கிளாஸுமே வருது. நான் இன்னொரு கிளாஸையும் சேர்த்துக்கிறேன். 1/2 லிட்டர் பாலில் 4 கிளாஸ் அளவுக்கு நம்மளுக்கு பால் கடம்பு கிடைக்கும்.
இப்போ இது நீங்கள் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருங்க. மேலே ஒரு சின்ன தட்டு போட்டு மூடிடுங்க. இந்த 4 கிளாஸுக்குமே ஃப்ரீசரில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா போதும். இப்போ நான் வச்சு எடுத்துட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுடைய பால் கடம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது, நல்லா செட் ஆகிருக்கு. இதை லைட்டாக இதை மாதிரி கத்தி விட்டு சைடில் எடுத்து விட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு அப்படியே கவுத்து விடும்போது சூப்பராக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் கடம்பு ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த சம்மர் சீசனில் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது ஒரு புட்டிங் டைப்பில் இருக்கிறதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Vijis. Thanks for watching.